வணக்கம் நண்பர்களே. வாங்க மார்ச் 9ஆம் தேதிக்கான நிஃப்டியோட ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் என்னன்னு பார்க்கலாம். போன வெள்ளிக்கிழமை டேட்டாவை வச்சு இன்னைக்கு நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான லெவல்ஸ், அப்புறம் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலான்னு நாம இப்ப ஆழமா பார்க்க போறோம். சரி, நாம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நாம பதில் தேட போற கேள்வி இதுதான். இன்னைக்கு மார்க்கெட்ல நீங்க ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டிய அந்த முக்கியமான நம்பர்ஸ் என்னன்னு. ஆனா அந்த நம்பர்ஸை பத்தி நாம விரிவா பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான டிஸ்க்ளைமரை பார்த்திடலாம். முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லிடுறேன். நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இங்க நம்ம பார்க்க போற எல்லா விஷயங்களும் முழுக்க முழுக்க உங்க கல்வி நோக்கத்துக்காக மட்டும்தான். ஓகே, இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு மார்க்கெட்டை புரிஞ்சுக்க முதல்ல போன வெள்ளிக்கிழமை, அதாவது மார்ச் 6ஆம் தேதி மார்க்கெட் எப்படி முடிஞ்சதுன்னு பார்க்கணும். சரி, வெள்ளிக்கிழமை மார்க்கெட் முடியும் போது நிஃப்டி ஸ்பாட் 24,450லையும் நிஃப்டி ஃபியூச்சர் 24,565லையும் க்ளோஸ் ஆச்சு. இந்த ரெண்டு நம்பருக்கும் நடுவுல ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? ஆமாங்க, அந்த வித்தியாசம்தான் இந்த 115 பாயிண்ட்ஸ். இது வெறும் ஒரு நம்பர் இல்ல, இது மார்க்கெட்டோட மனநிலைய காட்டுது. ட்ரேடிங் உலகத்துல இத நம்ம பிரீமியம்னு சொல்லுவோம். அப்போ இந்த பிரீமியம்னா என்ன? ரொம்ப சிம்பிள். நிஃப்டி ஃபியூச்சர் விலை ஸ்பாட் விலையை விட அதிகமா இருக்கிறது தான் பிரீமியம். இது எதை காட்டுதுன்னா, ட்ரேடர்ஸ் எதிர்காலத்துல மார்க்கெட் இன்னும் மேல போகும்னு எதிர்பார்க்கறாங்க. அதனால தான் இந்த கூடுதல் விலை கொடுத்து வாங்க தயாரா இருக்காங்க. இது ஒரு நல்ல புல்லிஷ் சென்டிமெண்ட்னு சொல்லலாம். இப்போ இந்த டேட்டாவை வச்சு இன்னைக்கு ட்ரேடிங்கான போர்க்களம் மாதிரி முக்கியமான எல்லைகளை நாம வரையறுக்கலாம். அதாவது சப்போர்ட் எங்க, ரெசிஸ்டன்ஸ் எங்கன்னு பாத்துரலாம் வாங்க. முதல்ல ரெசிஸ்டன்ஸ். இது ஒரு மாதிரி சீலிங் மாதிரி நினைச்சுக்கோங்க. மார்க்கெட் இந்த லெவலுக்கு வரும்போது செல்லிங் பிரஷர் அதிகமாகி விலைய அதுக்கு மேல போக விடாம தடுக்க வாய்ப்பு இருக்கு. நிஃப்டி ஃபியூச்சர் க்ளோசிங் அடிப்படையில இன்னைக்கு நாம கண்ணுல விளக்கெண்ண ஊத்திட்டு பார்க்க வேண்டிய முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவல் 24,565. அடுத்து சப்போர்ட். இது ரெசிஸ்டன்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட், ஒரு சேஃப்டி நெட் மாதிரி. இந்த லெவலுக்கு விலை வரும்போது வாங்கறதுக்கு ஆள் அதிகமாகி மார்க்கெட் இன்னும் கீழே விழாம தடுக்க வாய்ப்பிருக்கு. இன்னைக்கு ட்ரேடிங்க்கு ரொம்ப முக்கியமான சப்போர்ட் லெவல் எதுன்னு பாத்தீங்கன்னா 24,335. சோ மார்க்கெட் பெரும்பாலும் இந்த ரெண்டு நம்பர்ஸ்குள்ள தான் சுத்தா அதிக வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ நமக்கு லெவல்ஸ் தெரிஞ்சிருச்சு. இதை வச்சு எப்படி ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை பத்தி யோசிக்கலான்னு பார்ப்போம். நம்மளோட ஃபோக்கஸ் முழுக்க அடுத்த மணி, அதாவது ATM ஸ்ட்ரைக்ஸ்ல தான் இருக்க போகுது. சிம்பிளா சொன்னா மார்க்கெட் இப்போ இருக்கிற விலைக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற ஸ்ட்ரைக்ஸ். இன்னைக்கு அது 24,450 மற்றும் 24,500. இந்த ஸ்ட்ராட்டஜியோட லாஜிக் ரொம்ப சிம்பிள். ஸ்டெப் 1, 24,450 மற்றும் 24,500 ஸ்ட்ரைக்கை சுத்தி மார்க்கெட் எப்படி நகருதுன்னு கவனமா பாருங்க. ஸ்டெப் 2, மார்க்கெட் ஏதாவது ஒரு பக்கம் நல்லா வேகமா நகர்ந்தா அங்க நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இதனால அந்த டைரக்ஷனுக்கு ஏத்த மாதிரி கால் அல்லது புட் ஆப்ஷன் ஒரு 50லிருந்து 115 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நகர வாய்ப்பு இருக்கு. ஆனா எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிலையும் நாம கண்டிப்பா மறக்கவே கூடாத ஒரு விஷயம் இருக்கு, நம்மளோட பாதுகாப்பு கவசம். இந்த ஸ்ட்ராட்டஜில உங்க ட்ரேடுக்கு மினிமம் ஒரு 25 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் உங்க கேபிட்டலை பாதுகாக்கிற முக்கியமான கருவி. ஓகே, வாங்க நாம இவ்ளோ நேரம் பேசின எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸையும் ஒரு தடவை டக்குன்னு பாத்துடலாம். இன்னைக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய நம்பர்ஸ்: முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் 24,565, முக்கியமான சப்போர்ட் 24,335, நாம கவனம் செலுத்த வேண்டிய ஸ்ட்ரைக்குகள் 24,450 மற்றும் 24,500. சாத்தியமான நகர்வு 50லிருந்து 115 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இருக்கலாம். கடைசியா உங்க பாதுகாப்பு கவசம் ஸ்டாப் லாஸ் 25 பாயிண்ட்ஸ். கடைசியா ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிச்சுக்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் இந்த முக்கியமான லெவல்ஸை மதிக்குமா இல்ல பிரேக் பண்ணுமா? பொறுத்திருந்து பாப்போம்.